இவ்வளோ பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி நடத்துகிறாங்களே, அவ்வளோ பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டிய இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. போன எம்பி எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நின்னார். அங்கே லட்சக்கணக்கான ஓட்டுகள் மிஸ்ஸிங்னு சொன்னாங்க. பட்டியலில் இருந்ததெல்லாம் அழிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை போட்டு போகணும்ல. அண்ணாதுரை அப்படி தானே அமெரிக்காவுக்கு சிகிச்சை போனார். எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை வச்சு சொன்னார்ல, அரசாங்க பணத்தில் நான் எடுக்க விரும்பவில்லை. ஒழுங்காக நல்ல மனுஷனாக இருந்தால், மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால், கொள்ளையடித்த பணத்தில் இங்கிலாந்துக்கு போய் சிகிச்சை எடுத்துட்டு வாங்க. அதனால் சிகிச்சைக்குத்தான் அவர் போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கான், 10% வரை வரும்னு இருக்கும். கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் போய் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை இதை வச்சு ஜெயிக்கணும்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான்? உங்களை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களேன்னு. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான ஆடுகளத்தில் முக்கியமான அரசியல் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது வட இந்தியாவில். ராகுல் காந்தி தலைமையில், அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். போராட்டத்தில் பாருங்கள், எல்லாமே சட்டத்துக்கு மீறி, சட்டத்துக்கு எதிராக பல அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது வட இந்தியாவில். டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடுவதற்காக ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பெண் எம்பிக்கள் மொய்த்ரா அப்படிங்கிற பெண் எம்பி, இவர் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் மொய்த்ரா. அந்த மொய்த்ராங்கிற எம்பி இவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கே லஞ்சம் வாங்கினவங்க இவங்க. அந்த லேடி, இவங்க மேலே குற்றச்சாட்டு, பெரிய பணக்காரர்கள்ட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கி பார்லிமெண்ட்டில் பேசுகிறேன்னு சொல்லி கோடீஸ்வரனாக ஆகியிருக்கிறார். என்ன மாதிரி நடிக்கிறாருன்னா, நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். அந்த இது இருக்குது பாருங்கள், பேரிகார்ட். போலீஸார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் உள்ளே போகக்கூடாதுன்னு. அந்த பேரிகார்டையே இந்த லேடி ஏறி குதிக்கிறாங்க. நம்ம லேடி கரூர் எம்பி ஜோதிமணியும் இந்த மொய்த்ராவும் ஏறி குதிக்கிறார்கள். ஆம்பளைங்க கூட பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஏறி குதிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அதே இது மொய்த்ரா நடிக்கிறார். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவருக்கு மயக்கம் வருவதாக, போலீஸார் கைது செய்யவுடன் அந்த வண்டியில் ஏறி மயக்கம் வருவதாக அப்படியே வீசுகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அப்படியே கண்ணை திறந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள் எது எவ்வளவு நடிப்பில் வல்லவர்கள் அப்படின்னு. Has fainted. Women MPs have been mistreated. It is the most shocking muzzling of democracy by the Modi government and Modi's police. ஸோ இந்த மாதிரி போராட்டம் வந்தால், பேரிகார்டெலாம் ஏறி குதிச்சா காவல்துறை கைது பண்ணி தானே ஆகணும். ஸோ காவல்துறை கைது பண்ணாங்க. கைது பண்ணிவிட்டு சாயங்காலமே விட்டுட்டாங்க ராகுல் காந்தி எல்லாத்தையும். இங்கே ஒரு குரூப், ஸ்டாலின், யோகியர்,
ராகுல் காந்தியை கைது செய்ததற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து என்ன கைது செஞ்சு போட்டு உங்களை மாதிரி 76 போட்ட மாதிரி போட்டு உள்ள கைகாலையாக ஒடிச்சாங்க ராகுல் காந்திக்கு. கூட்டிகிட்டு போய் சாயங்காலம் வெளியில் விட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் தேவையா? விஜய் வேறு கண்டனம் தெரிவிக்கிறார். என்ன ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாங்க? கைதே பண்ணக்கூடாதா? உங்கள் ராகுல் காந்தி பொம்பளைங்களெல்லாம் அனுப்பி பேரிகார்டு மேலே ஏறி குதிப்பார். சட்டத்துக்கு எதிராக போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணி தேர்தல் கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அதனால் கைது பண்ணியதில் தவறு இல்லை. ஜனநாயகத்தில் உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஏமாத்துகிற வேலை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்களே வாக்காளர் பட்டியல் முறைகேடு நடந்துருச்சு இதில் பீகாரில் முறைகேடு நடந்துச்சுங்கிறீங்கல்ல. 24 மொத்தம் 40 தொகுதி எம்பி பீகாரில். 24 தொகுதியில் தான் பிஜேபி 12 தொகுதியிலையும் ஐக்கிய ஜனதாதள் அதாவது நிதிஷ்குமார் கட்சி 12 ஜெயிச்சிருக்காங்க. மீதி 16 பேர் ஜெயிச்சிருக்காங்களே எதிர்கட்சியில். அந்த வாக்காளர் பட்டியலில் முழுவதும் முறைகேடு இருந்தால் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்கக்கூடாத. நீங்கள் நெருக்கி வந்திருக்கீங்களே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 16 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் பெரிய வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருக்குங்கிறாங்க. கர்நாடகாவில் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. அப்போ வாக்காளர் பட்டியலில் மோசம் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நெருக்கி பிஜேபிக்கு நெருக்கி பிஜேபி 17 தொகுதினா நீங்கள் ஒரு 10-11 தொகுதி வந்திருக்கீங்களே. மகாராஷ்டிராவில் மோசடி நடந்திருக்குங்கிறீங்க. காங்கிரஸ் தானே எம்பி சீட்டில் அதிகம் ஜெயிச்சிருக்கு பாஜகவை விட. மகாராஷ்டிராவில் மோசடி நடந்திருந்தால் பாஜகவில் அதிகம் ஜெயிச்சிருக்கும். நீங்கள் சொல்கிறது எதையும் நம்ப முடியலையே. நீங்கள் சொல்கிற 3 ஸ்டேட்லேயுமே பெரிய அளவில் பாஜக ஸ்வீப் பண்ணலையே. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையானதா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்குல்ல. அதுக்கடுத்தது அப்போ நீங்கள் எங்கே பண்ணணும்? முறைகேடு நடந்தது என்ன? 40க்கு 40 ஜெயிச்சாம் பாருங்கள் தமிழ்நாடு. இங்கே தான் வாக்காளர் பட்டியலில் பக்கா முறைகேடு நடந்திருக்கு. இதை பேசுகிறதுக்கு பாஜகக்காரவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் இது கிடையாது. இவ்வளோ பெரிய போராட்டத்தை ராகுல் காந்தி நடத்துகிறாங்களே, அவ்வளோ பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டிய இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. போன எம்பி எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நின்னார். அங்கே லட்சக்கணக்கான ஓட்டுகள் மிஸ்ஸிங்னு சொன்னாங்க. பட்டியலில் இருந்ததெல்லாம் அழிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். இந்த பிரசாந்த் கிஷோர் புரோக்கரு, இந்த புரோக்கருக்கு 300 கோடி 400 கோடி ஸ்டாலின் கொடுக்குறாரு. அவர் செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா? பிரசாந்த் கிஷோர் செய்யக்கூடிய பணி என்ன தெரியுமா? பிரசாந்த் கிஷோர் அதாவது லிஸ்ட் எடுக்கிறாரு எதிர்கட்சிகளுக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்கன்னு. அந்த லிஸ்ட்டை பூரா எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பு வச்சு அங்கே பணத்தை கொடுத்து இந்த எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போட வேண்டியதெல்லாம் பேரை அங்கே நீக்கிறார். இப்படி ஒரு மோசடி ரொம்ப நேரம். அதுக்கு தான் அவங்க 300 கோடி 400 கோடின்னு வாங்குறது. அப்போ இருக்கிற பட்டியலில் இருக்கக்கூடியதெல்லாம் மாயமாக மறைஞ்சிருக்கா. இங்கே இல்லையா போராட்டம் நடத்தணும்? போராட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. அதிமுக பாஜக இணைஞ்சு பெரிய அளவில் வட இந்தியாவில் நடத்துக்கிறது மாதிரி நீங்கள் இங்கே நடத்தணும். ஸ்டாலின் மிகப்பெரிய முறைகேடு அவங்க அப்பா காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க 5 கோடி பேர் வாக்காளர்களை நீக்குனா நடக்கிறதே வேறு. நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோங்கிறாரு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இவ்வளவு நாளாக 25 லட்சம் பேர் பீகாரில் செத்தவன் ஓட்டை நீக்காமல் வச்சுருக்கீங்களே. அப்போல்லாம் வேடிக்கை தானாக முன் எடுக்க வேண்டியதான வழக்க. அப்போல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. 5 கோடி பேர் எடுக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்க்கணும்னா அத்துமீறல் நடத்த இத்தனை வருஷமே வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நீங்கள் இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் தான். உச்ச நீதிமன்றம் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் வாக்காளர் இதை நீக்கக்கூடாது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் செத்தவன் இதை கூட எடுக்காதுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க தான் இப்போ ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்கல்ல. எந்த திமுக அவங்க போய் பெரிய வக்கீல்களை பிடிச்சா உடனே ஆர்டர் கொடுத்துட்றாங்கல்ல. அதனால் அது இன்னொன்று சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் இது பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமே சொந்தம் அல்ல. அவங்க 2 பேருக்கு தான் சொந்தம். உச்ச நீதிமன்றம் பெரிய நிறைய நீதிமன்றம் அவங்களுக்கு தான் சொந்தம். அரசியல்வாதிகளுக்கு சொந்தம் இல்லைன்னா கருணாநிதிக்கு சமாதி கொடுக்கணும்னு நைட்டு 2 மணிக்கு என் கோர்ட்டை நிறுத்தினீங்க. சமாதி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஹைகோர்ட்டுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அது பாலிசி டெசிஷன் இல்லையா? கொள்கை முடிவு இல்லையா? ஒரு அரசாங்கம் இல்லை, ஒரு தலைவருக்கு எங்கே சமாதி வைக்கணுங்கிறத முடிவு செய்யும். அதை சொல்வதற்கு நீங்கள் யார்? காரணம் கருணாநிதி ஒரு அரசியல்வாதி.
முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் உங்கள்கிட்ட நீதிபதிகள்கிட்ட தனியாக பேசி ஒரு பெரிய நாடகம் நடத்தி தானே கருணாநிதிக்கு சமாதி வச்சிங்க. அப்போ எங்கே போச்சு உங்கள் உச்ச நீதிமன்றம்? இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் பொதுக்குழுனா 2 மணிக்கு நடத்தி ஆர்டர் போடுறீங்க. அப்போ அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக தானே இருக்கீங்க. எந்த ஏழைக்காக 2 மணிக்கு கோர்ட்டை நடத்தியிருக்கீங்க? அங்கே இருக்கக்கூடிய பெரிய 1 கோடி வக்கீலுங்க 50 லட்சம் வக்கீலுங்க வந்து கேட்டால் எவ்வளோ பல நாள் தேங்கி கிடக்கும் வழக்குகள் எல்லாம் பணக்காரனுக்கு வக்கீல் வந்து கேட்டால் உடனே கொடுத்து கேஸை எடுக்கிறீங்களா இல்லையா? எந்த ஏழைகளின் வழக்கை எடுத்திருக்கீங்க? நீதிமன்றம் என்னக்கு நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம். பல வழக்குகளில் பட்டாசு வெடிக்கிறத கேட்பதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? டெல்லியில் வந்துக்கிட்டு பட்டாசுல காற்று மாசு ஆகுதுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பட்டாசை நிறுத்தி வைப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? 8 லட்சம் தொழிலாளர் அதில் ஈடுபட்டிருக்கான. அதை பற்றி யோசிச்சிங்களா? ஏசி ரூமில் தனி அறையில் உட்காந்துக்கிட்டு 2 ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு தொழிலாளர்கள் வாழ்க்கையை பற்றி கூட சிந்திக்காமல் டெல்லியில் காற்று மாசு இருக்குன்னு தமிழ்நாட்டில் போய் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுறீங்களா? தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுறீங்களா? சிவகாசி அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க ஒரு வருடம் உழைப்பில் தான் ஒரு நாள் வெடிக்கிறதுல அவங்க 1 வருஷம் வாழ்கிறாங்க. அந்த தொழிலாளர்களை பற்றி சிந்தித்ததுண்டா? பொன்முடியை பற்றி சிந்திப்பீங்க. பணக்காம வந்துக்கிட்ட 1 கோடி 2 கோடி வக்கீல் வந்துட்டா பொன்முடியை லஞ்சம் வாங்கினாலும் பரவாயில்ல மந்திரியாக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் பட்டாசு ஏழை தொழிலாளரை பற்றி உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஏது நேரம்? ஊழல்வாதிகளுக்கெல்லாம் துணையாக போய் கொண்டிருக்கீங்க நீங்கள். 1000 கோடி டாஸ்மாக் வழக்க விசாரிக்காதுன்னு சொன்ன ஆளுங்களாச்சே நீங்கள். அதனால் உச்சநீதிமன்றம் உங்களெல்லாம் பேசுகிறதுக்கு யோகியதே கிடையாது. என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருந்து கொண்டு டெல்லியில் இருக்கும் வக்கீல்களும் நீதிபதிகளும் அதை ஆக்கிரமித்து கொண்டு இஷ்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீர்ப்பை. உச்ச நீதிமன்றத்தை தென்னிந்தியாவுக்கு சென்னைக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நீதி கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வக்கீல்கள், கோடி வக்கீல்கள், சில நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை டெல்லியிலிருந்து போகாமல் இருப்பதற்கு அத்தனை சதி திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அரசாங்கம் ஒரு கோழை அரசாங்கம். இந்த பிஜேபி உச்ச நீதிமன்றத்தை இங்கே கொண்டு வரணுங்கிறது 5 வருடத்துக்கு முன்னாடியே அரசாங்கம் எடுத்த முடிவு. ஏன் இன்னும் தாமதமாகிறது? இவர்களை வந்து தனி ராஜா மாதிரி விடுறீங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஆள் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் இங்கே வந்து தென்னிந்தியாவில் அந்த உச்ச நீதிமன்றத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். அவங்கள கொண்டு வாங்க. எதிர்த்தாலும் என்ன 5 கோடி வாக்காளர்களை நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீக்கிறான்னா செத்தவனை நீக்குவான், அட்ரஸ் மாறினோடனே. நீ அப்படி இல்லை கேட்கணும், யாரப்பா நீக்கினேன்னு கேட்கணும். 5 கோடி வாக்காளர் நீக்கினாலே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு துணை போகிறீர்கள்? அதனால் இந்த போராட்டம் வந்து இந்த ராகுல் காந்திங்கிற ஒரு கோமாளியை நடத்துகிற இது உண்மையான போராட்டம். ராகுல் காந்திக்கு மனசாட்சி இருந்தால் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துங்க. கருணாநிதியும் ஸ்டாலினும் வாக்காளர் பட்டியலை குட்டிச்சவராக்கி ஜனநாயகங்கிறது இங்கே பல ஆண்டுகளாக செத்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கும் முதுகெலும்பு இல்லை. கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினாங்களே, இப்போவாச்சும் குரல் கொடுங்க. அதனால் இதே வாக்காளர் பட்டியலை வைத்து மறுபடியும் நீங்கள் 2026 தேர்தலை நடத்தினால் மறுபடியும் மோசடி செய்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். அதனால் முதல்ல வாக்காளர் பட்டியலுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டின் சார்பாக அதிமுக பிஜேபி கட்சிகள் நடத்த வேண்டும். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேவை. தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. செத்தமல்ல ஓட்டை லட்சக்கணக்கான ஓட்டு பல ஆண்டுகளாக அதில் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை ஓட்டும் போலாயிருக்கும், செத்தவன் ஓட்டு போகிறான். இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை தீட்டிக்கிட்டு யோகிங்க மாதிரி இந்தியா கூட்டணின்னு வச்சுக்கிட்டு பீகாரில் சரியில்லை. பீகாரில் தான் 12 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களே, 24ல் 16 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களே. நீங்கள் கர்நாடகாவில் தான் ஜெயிச்சிருக்கீங்களா? மகாராஷ்டிராவில் நீங்கள் இதில் அதிகம் ஜெயிச்சிருக்கீங்க. 40க்கு 40 திமுக ஜெயிச்சது இங்கே, இந்தியா கூட்டணி ஜெயிச்சது இங்கே தானே. அப்படி ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியலை திருத்த சொல்லி உங்கள் கூட்டணியில் இருக்கிறவன் தான் வந்து பக்கா மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு செய்தியாக சொல்லி சொல்ல விரும்புகிறோம். விஜய் எல்லாம் போய் அவருக்கு கைது பண்ணதை பற்றி நீங்கள் இது பண்ணி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கூடாது. அரசியலே ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. விஜய் என்னையா கைது பண்ணி கூப்பிட்டு ஜெயிலையா போட்டாங்க? காலையில் கைது பண்ணி சாயங்காலம் விட்டுட்டாங்க. இதுக்கு ஒரு கண்டனம் தேவையா?
என்ன அரசியல் ஞானம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் கட்ட செய்தி. அடுத்தது தாயுமானவர் திட்டமாக ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. பெரிய இப்போ தான் அவர் சொல்கிறார், என் மனசு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன், மனசு இதுதான் எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த திட்டம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம். கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன செய்ய போகிறாரு? ரேஷன் பொருட்களை வயதானவர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் கொடுக்க போகிறாங்க. நல்ல விஷயம். மாற்றுத்திறனாளிகள் க்யூவில் நிற்க முடியாது, வயதானவர்கள் போக முடியாது. அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டில் கொடுக்குறது நல்ல திட்டம், வரவேற்கணும். ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? எல்லாத்துக்குமே வீட்டில் போய் கொடுத்துடலாமே. விஜயகாந்த் சொன்னார் முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்னார். அது மாதிரி ஒரு சாதனையாக செஞ்சுருக்க வேண்டியது தானே. நீங்கள் ரெண்டு சாரார்களுக்கு செய்கிறீங்க, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் செஞ்சுட்டேன். ஏன்னா எத்தனையோ பெண்கள் தான் போய் க்யூவில் நிற்கிறாங்க, வீட்டு பெண்கள் தான் போய் க்யூவில் நிற்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு போகும்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் சாதனையாக பேசலாம். ஆனால் மற்ற மக்களை நீங்கள் புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி வீட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க ரைட்டு, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ரேஷன் அரிசி பூரா கடைகளில் விற்குத, அதை தடுக்கணும்ல. ரேஷன் அரிசி எப்படி கடையில் விற்குது, அதை முதல்ல போய் தடுங்க. ரேஷன் கடையில் சரியான ஆட்கள் தான் வந்து வாங்குகிறாங்களான்னு தெரியணுமே. கிராமத்தில் எத்தனையோ வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள் ரேஷன் கார்டை அடகு வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலின் 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறாங்க. இந்த கார்டுகளை அடமானம் எடுத்து சில வியாபாரிகள் ரேஷன் பொருளை வாங்கி வெளி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது மட்டும் இல்லை, ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி எல்லாம் தரமானதாக இருக்கா? ஏன் தரமான பொருட்களை அங்கே கொடுக்கணும்ல, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. அது மட்டுமா, போன தடவை பொங்கல் பரிசுன்னு கொடுத்தீங்களே 2000 ரூபான்னு, அப்படியே வெள்ளம் தரம் குறைந்த வெள்ளம், கரும்பு அப்படியே இது பண்ணி போன கரும்பு 2000 ரூபா கொடுக்குறேன்ட்டு அதில் 40% 800 கோடியை வந்து உங்கள் மந்திரி சக்கரபாணி அமுக்கிட்டு மீதி 1700 கோடிக்கு தானே ரேஷனில் பொருட்களை கொடுத்தீங்க. அதில் உருப்படியான பொருட்களை கொடுப்பேன்னு சொல்லி உங்களால் உறுதிமொழி தர முடியுதா? இலவச வேஷ்டி சேலைன்னு கொடுக்குறீங்களே, கணக்கில் எவ்வளோ எழுதுறீங்க? அங்கே அந்த உற்பத்தியாளர் சேலை உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட வந்து வேஷ்டி உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட 40% வாங்குறீங்களா இல்லையா? அந்த 40%ஐயும் சேர்த்து மக்களுக்கே கொடுத்தா அது வந்து நல்ல தரமான வேஷ்டிகள் கிடைக்குமே, தரமான சேலைகள் கிடைக்குமே. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்துக்கிட்டு நான் சாதனை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எம்ஜிஆர் எல்லாம் இருக்கும்போது ரேஷனில் எல்லா பொருட்களும் நல்லா ஒழுங்காக கிடைக்கும். பாமாயில் முதல் கொண்டு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகள் தான் அங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி டெல்லியில் ஆட்களை வைத்து மத்திய அரசு தொகுப்பிலிருந்து வரக்கூடிய இதை வந்து கரெக்டாக அங்கே ஆள் வச்சு கரெக்டாக மத்திய அரசுலேருந்து எல்லா இதுவுமே எந்த வித இதுவும் இல்லாமல் தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைச்சதை. அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்களா? உங்கள் அப்பா ஏதாச்சும் செஞ்சாரா? உங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்தாலே சொல்லுவாங்க, தரித்திரம் பிடிச்சால் வந்தாலே ரேஷனில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அதே பேர் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ரேஷன் பொருளை வீட்டுக்கு கொடுப்பது நல்ல விஷயம். அதை எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒன்று, தரமான பொருட்களை கிடைப்பதற்கு ரேஷனில் வந்து ஏற்பாடு செய்யுங்க. 3வது, ரேஷன் அரிசி இதெல்லாம் வெளி மார்க்கெட்டில் விற்காமல் இருக்கிறத பார்த்துக்கங்க. 4வது, எப்போவாவது பொங்கல் தீபாவளி சமயத்தில் கொடுத்தா அதில் நீங்கள் கமிஷன் அடிக்காமல் அரசாங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய பணத்தை 2 கோடி இதுக்கு எடுக்கிறீங்க. 2000 ரூபா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 4000 கோடி வருது. அதில் நீங்கள் 40% 1200 கோடி அடிக்காமல் விட்டால் எவ்வளவு நல்ல பொருட்கள், நிறைய பொருட்கள் மக்களுக்கு போய் சேருமே. ஆக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள். ரேஷன்லாம் அடகு வைக்கிறது மிகப்பெரிய கொடுமை. அவங்க வந்து உடம்பு சரியில்லைங்கும்போது ஒரு பெண்மணி போய் 1000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறாங்க. அதை வாங்குகிற வியாபாரி என்ன பண்ணுறான்? வருஷம் பூரா அதை பொருளை வாங்கி மார்க்கெட்டில் வைக்கிறான். இது மாதிரி கிராமங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க வறுமையின் காரணமாக. ரேஷன் பொருள்கள் ஒழுங்காக ஏழைகளுக்கு போய் சேர்வதில்லை. இதெல்லாம் விட்டுட்டு
நான் 2 பேர்த்துக்கு என்னுடைய ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து இன்றைக்கி இளைஞர் தினம். அதில் ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். உதயநிதி என்ன இளைஞரா? அவருக்கு 50 வயசாச்சு, 50 வயசு ஆக போகுது. இப்போ அவர் போய் இளைஞர் தினத்துக்கு என்னமோ ஒரு பெரிய இளைஞர் மாதிரியே வாழ்த்து தெரிவிக்கிறார். இளைஞர்களுக்கெல்லாம் வாழ்த்து. அது மட்டும் இல்லை, திமுக இளைஞர்களால் இளைஞர்களின் இயக்கம் திமுகங்கிறார். திமுகவுடைய இளைஞர்களின் இயக்கமாகும். திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய ஸ்தாபனர் ராமசாமி இருக்கார், அவருக்கு 73 வயசு, படுகிழமை. அப்போ தான் கல்யாணத்தையே பண்ணார், வளர்ப்பு பண்ணேன். ஆனால் நம்ம திட்டணும் வளர்ப்பு பண்ணேன். ஆனால் அவருக்கு இஷ்டம் அவருக்கு தானே தெரியும். சிஷியங்க பூரா அந்த திமுக ஆரம்பித்த சிஷியங்க பூரா திருடைங்க, இவங்களுக்கு பயந்து தான் ஆரம்பித்தேன்னாரு. இவங்க முகத்திரையை அப்போ தான் கிழிச்சார். எல்லாம் யோகியம் விஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் தான் சொன்னார், எல்லாம் திருட்டு போங்கப்பா, இவங்களை பயந்துக்கிட்டு தான் ஆரம்பித்தேன். அப்போ அந்த குரு, இவங்களுடைய மகா குருவுக்கே இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது 73 வயசு. இவன் திமுகவில் இருந்தவன் பூரா கட்சியை ஆரம்பித்தான். ஆனால் மந்திரி ஆகும்போது, ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் கிழவன். எல்லாருக்குமே கருணாநிதிக்கு 50 வயசு. அப்போ அதனால் இவர்களுக்கு இந்த வயசுங்கிறது 90 வயசாக இருந்தாலும் இளைஞர்மா. ஸ்டாலினை பார்த்திங்கன்னா இளைஞரணி செயலாளர், 65 வயசு, சீனியர் சிட்டிசன் அவர். ஆனால் அவர் இளைஞரணிக்கு செயலாளர்னு வச்சார். இவங்களுக்கு இது சகாப்தமே அப்படி தான், எல்லாம் இதாக இருப்பான், வயசாகி இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் இளைஞர்கள். அவர் ஸ்டாலினுக்கு 65 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அப்படி கூப்பிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்தாரு. 65 வயசு வரை சின்ன குழந்தை மாதிரி. அவங்களுக்கு நினைப்பே அப்படி தான். அதுக்கப்புறம் இப்போ இது அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாரு, வருங்கால இளைஞர்கள் தலைவர்கள் ஆகுவதற்கு அப்படிங்கிற உதயநிதி. வருங்கால இளைஞர்கள் வருங்கால தலைவராவதற்குன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பநிதி வரப்போகிறாருன்னு அர்த்தம். அடுத்த போஸ்ட்டு விஜய் இன்பநிதிக்கு தயாராக இருக்குது. ஆனால் இவரே சொன்னார் உதயநிதி, நான் ஒன்றுமே படிக்கலை, அதனால தான் துணை முதல்வர் ஆகிட்டேன். இவங்க குடும்பத்தில் ஒன்றுக்குமே லாய்க்கில்லை, ஒன்றுக்குமே படிக்கலைன்னா அவனுக்கு தூக்கி முதலமைச்சர் ஆக்கிறது, துணை முதலமைச்சர் ஆக்கிறது. அதனால் இப்போ இவங்க உதயநிதி, இன்பநிதி, இந்த வயசில் பையன் இருக்கான், பையனே ஆக்டிவாக இருக்கான். அவன் இங்கிலாண்டுக்கு போய் வீடியோ போடுறான். வீடியோலாம் பார்த்தா தலை சுற்றுது. அவ்வளோ பெரிய பையன் இருக்கும்போது இவரும் ஆட்டம் போடுகிறார். ஆனால் தன்னை இளைஞர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆட்டத்தை போடுறாரு. இப்போ இவரும் உதயநிதி, இன்பநிதியும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக படிக்கலை. இதுக்கு அனுப்புனாங்க லண்டனுக்கு, ஒன்றா படிக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போக்கத்தவனின் கடைசி புகலிடம் அரசியல். இவங்க வீட்டில் இருந்துக்குமே லாய்க்கு இல்லைன்னா அவனை அரசியலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் கருணாநிதி டிவியில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இளைஞர் தினத்தில் அடுத்த இளைஞர் தலைவராக போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு கொடுமை நடக்க போகுது. அடுத்தது இளைஞரணிக்கு இன்பநிதியை போட்டுட்டு இவருக்கு துணை முதல்வரை கூட அப்படி சொல்வாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க இந்த லட்சணத்தில் இந்த குரூப் இளைஞர் தினம் கொண்டாடுறாங்க. இதே இளைஞர் தினத்தில் போதை ஒழிப்பு மாநாடுன்னு, போதை ஒழிப்பு கூட்டம்னு இவர் போய் பேசுகிறார் உதயநிதி போதை இல்லாமல் இருக்க மனசாட்சி வேணாமா? நீங்கள் தண்ணி அடிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு, போதை மருந்து சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு. நீங்கள்லாம் போதை ஒழிப்பு மாநாட்டில் போய் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லலாமா? உங்கள் போதை ஒழிப்பு மாநாடு முடிஞ்சோன்னு உங்கள் திமுக இளைஞர் பூரா பாருங்கள் வெளியில் வந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறான், வீடியோவை பாருங்கள். ஏன்னா மூத்தோடலாம் இதில் போட மாட்டானுங்க. உங்களுக்கெல்லாம் போதை ஒழிப்புன்னு சொல்கிறது நடத்துறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? உங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த அருகதை இல்லை. அதனால் இளைஞர் தின வாழ்த்துக்களை சொல்லலாம், ஆனால் அதை சொல்வதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்கள் இல்லை. போதை ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் நடத்தலாம், ஆனால் அதை நடத்துவதற்கு உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் தகுதி இல்லை. உங்கள் பையன் இன்பநிதிக்குமே தகுதி இல்லை என்பது தான் என்னுடையது. காரணம், அவருக்கு அனுப்பின வீடியோவில் பாட்டில் இதோடு இருந்தார், கப்போட மது கிண்ணத்தோடு இருந்தார். குடும்பமே எப்படி? அதனால் வெளியில் இது போடுறாங்க இளைஞர் தினம்னு சொல்லி அப்படிங்கிறத நமக்கு அடுத்த கட்ட செய்தி. ஸ்டாலின் வெளிநாடுக்கு போகிறாராம். எங்கே?
அப்படியே சேர்க்குறாங்க. இங்கிலாந்துக்கும் இன்னொரு நாட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா சந்தேகம் வராதுல்ல. இங்கிலாந்து ஜெர்மனி ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் இங்கிலாந்து போகிறாரு. ஏன்னா வெறும் இங்கிலாந்துன்னா நம்மெல்லாம் என்ன கேட்போம், முன்னாடி சிகிச்சைக்கு அடிக்கடி இங்கிலாந்து போயிட்டு இருப்பார், ரத்தத்தெல்லாம் மாற்றுறாங்கன்னு எல்லாம் பேச்சு வந்தது. அப்போ வெறும் இங்கிலாண்டுனா மறுபடியும் சிகிச்சைக்கு போகிறோம்னு நினச்சிடுவாங்கன்ட்டு இங்கிலாந்தும் இன்னொரு நாட்டையும் சேர்த்துக்கிட்டார். அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே, இல்லை உங்களுக்கு உடம்புக்கு பழையபடி நீங்கள் இங்கிலாந்துக்கு தான் போகணும், நிலைமை மோசமாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால அவர் வந்து அலுவலக டூர். ஏன்னுக்கிட்ட இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அண்ணா அப்படி தானே பண்ணார், நீங்கள் என்ன பண்ணணும், உடம்பு சரியில்லை இதுக்கு போகிறீங்க லண்டனுக்குன்னா கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை போட்டு போகணும்ல. அண்ணாதுரை அப்படி தானே அமெரிக்காவுக்கு சிகிச்சை போனார், எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை வச்சு சொன்னார்ல, அரசாங்க பணத்தில் நான் எடுக்க விரும்பவில்லைன்னு. ஒழுங்காக நல்ல மனுஷனாக இருந்தால், மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால் கொள்ளையடித்த பணத்தில் இங்கிலாந்துக்கு போய் சிகிச்சை எடுத்துகிட்டு வாங்க. அதனால் சிகிச்சைக்குத்தான் அவர் போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அது போகட்டும், ஆனால் சொந்த பணத்தில் போகட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்து இந்த திராவிடத்தை பூரா ஏமாத்துகிற மாதிரி இன்றைக்கி இந்த நக்கீரன் கோபால்னு ஒரு பத்திரிகையாளர், இவரை பற்றி தெரியும் உங்களுக்கு, பிளாக்மெயிலர்னு சொல்லுவாங்க. வீரப்பனுக்கே டிமிக்கி கொடுத்து பணத்தை அடிச்சுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பன்ட்ட பணத்தை அடித்து வந்ததும் இல்லாமல் இங்கே 10 கோடி வீரப்பனை கொடுக்கணும், ராஜ்குமாரை மீட்டணும்னு இங்கே ரஜினிகாந்த் ஒன்று மாதிரி முக்கியமானவர்கிட்ட வர தனி கலெக்ஷன் பண்ணார். ஆனால் இவர் வந்து பெரியாரிஸ்ட்டு, ஜெயலலிதாவுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ராடு பண்ணுறாங்கன்னாலே ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது. ஆனால் கருணாநிதிக்கு ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம ஆள் அப்படின்னு தோளில் கை போட்டுருவார். இவருக்கு மிகவும் நெருக்கமானவர், கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர். ஜெயலலிதா இருக்கும்போது தான் நிறைய கேஸை போட்டு அடித்தாங்க நிறையா. இப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் பெரியாரிசம் பேசுகிற ஆள். இப்போ பாருங்கள், அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பூஜை பண்ணுறாங்க, வரலட்சுமி நோன்பு. महालक्ष्मी अर्थगंधोत्रम यपरे भक्तिमानः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा राजाधिराजाय प्रत्यक्षदायिने नमो वयं वै श्रवणाय गुरुमहे समेधामांका தரிசனம் செய்திருக்கும் உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காசம் மணினருள் என்றட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும். பார்த்தீங்கல்ல, இந்த திமுக காரனுக்கு பூரா இதுதான் பழம். வெளியில் திட்டுறது, வீட்டில் அன்னைக்கு பொன்முடி பார்த்தீங்கல்ல, தொட்டு கும்புறாரு. சைவத்தையும் வைணவத்தையும் இதாக பேசினார். அவங்க மனைவி என்ன சொன்னாங்களாம், யோ சாமியை திட்டாதன்னு எவ்வளவோ சொன்னேன், நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அத்தனை கோடி செலவு பண்ணி மந்திரி பதவியை வாங்கிட்டு வந்தேன், சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசணுன்னே சாமி உனக்கு தண்டனை கொடுத்து உன் மந்திரி பதவியை போச்சுன்னொன்னே அப்படியே நாஸ்திகர் மாஸ்திகத்துக்கு மாறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் சாமி கும்பிட்றாராம், நேர்த்திக்கடன்லாம் நேர்ந்துக்கிட்டு இருக்காராம். கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு அடி வாங்கின உடனே. அதே மாதிரி அதனால தான் அன்றைக்கி வந்து அப்படி தொட்டு கும்பிட்டு தட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் குடும்பத்துடன் உட்காந்து கும்பிடுறாரு. ஆனால் வெளியில் வந்தவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா, சாமி இல்லை, கடவுளை நம்புவோம் முட்டாள்னு அந்த பெரியாரிசம் பேசுவாங்க. அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் வந்து சென்னைக்கு வந்திருக்கார். வந்த உடனே அவர் சொன்ன விஷயம், பாஜக 25 தொகுதிகளிலிருந்து 30 தொகுதிகள் வரை போட்டியிடப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு மட்டும் இல்லை, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ தான் பாஜக அண்ணாமலை இருக்கும்போது அவருடைய அணுகுமுறையே தப்பு. நமக்கு யார், நம்ம எல்லாரையும் திட்டுறோம், தப்பு செஞ்சால் திட்டிடும், அவர் அணுகுமுறையே தப்பு. கரெக்டாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய பலம் 25 to 30 தொகுதி அப்படி தான் இருக்கணும் நினச்சிட்டாங்க. 25 to 30 தொகுதி. அடுத்து அவர் முக்கியமான இது சொல்கிறார் என்னென்னா, அதிமுக தொண்டர்களையும் பாஜக தொண்டர்களையும் நல்லா ஒருங்கிணைத்து கொண்டு போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு நட்புணர்வு வளர்கிற மாதிரி நிலைமையை உருவாக்குங்க, குடும்ப விழாக்களுக்கெல்லாம் ஒருத்தர் போகணும், பல விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் தான் ஸ்டாலினை ஒழிக்க முடியும். 2 பேரும் இணைந்து பணியாற்றுங்கள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 25 to 30ன்னாரு. அதனால் சீட்டில் இனி ப்ராப்ளம் வராது. அவர் எடப்பாடி 160ன்னாரு, ஒரு 150 ஆச்சும் அதிமுக அனுப்பாங்க. மீதி வந்து உங்களுக்கு 84 சீட்டு 150 நின்னா. பாஜகவே 25-30ன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் பிஜேபி விட்டு போகவே மாட்டார். அந்த 5000 கோடி கேஸ் முடிகிற வரை அவர் எங்கேயும் போக மாட்டார்.
பிஜேபியில் தான் இருப்பார். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இவர் இப்போ ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இந்த பழைய கூட்டணி எம்பி தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் பாஜக வச்சுருந்த பழைய கூட்டணியை அப்படியே கொண்டு வந்து இப்போ அதிமுகவையும் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு வச்சாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி, மாற்றுக்கு இது கருத்து இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே பாஜகவுக்கு சொல்கிறேன், ஓட்டு லிஸ்ட்டை சரி பண்ணுங்கள். பல மோசடிகள் இருக்குது, உங்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துங்க அப்படிங்கிறது. இது மாதிரி நடத்துனீங்கன்னா தான் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு பெருமளவு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. மறுபடியும் இந்த பிரேமலதை ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் ஃபோட்டோ யாரும் போடக்கூடாதுன்னாங்க. அப்போவே சொன்னேம்மா, அவருக்கு செல்வாக்கு எங்கம்மா, அவர் உயிரோடு இருக்கும்போதே 10% வாங்கினார், அதுக்கப்புறம் 3%, 2% ஆயிடுச்சு. என்னமோ அவர் ஃபோட்டோவை போட்டால் ஜெயிச்சிருங்க மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொன்னோம். நான் விட மாட்டேங்கிறேன். விஜய் விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கிட்டா விஜயகாந்த் படத்தை விஜய் போட்டுக்கலாமா? நான் தான் இப்போ சொல்கிறேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார். அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான், அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்கள் மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமாக படம் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு, நீங்கள் விஜயகாந்த் படத்தை ஃபோட்டோவை போட்டு 234 தொகுதியில் நில்லுங்க. நீங்கள் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். அப்போ தான் விஜயகாந்துக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு புரியும். நீங்கள் வாட்டி இப்படி பேசுகிறீங்க, எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க உங்களை. மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் என்ன இப்படி பேசுகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பேசணும். நடைமுறை என்ன அதை பற்றி பேசணும். உங்களுக்கு இருக்கிறது 2% கூட இல்லை. டிடிவி தினகரனோட சேர்ந்து நின்று 3% வாங்கினீங்க. அப்போ 2% கூட உங்களுக்கு இல்லை. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே இதுதான் நிலைமை. அதனால் மறுபடியும் இப்படி சொல்ல. அதுவும் விஜய் இவர் படத்தை போட்டுருந்தோம், இப்போ குருவாக ஏற்றுக்கிட்டால் போட்டுக்கலாம்னா விஜயகாந்த் படத்தை போட்டு ஜெயிக்க வேண்டிய நிலைமையிலேயே விஜய் இருக்கார். விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கான், 10% வரை வரும்னு இருக்கும். கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் போய் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை இதை வச்சு ஜெயிக்கணும்னா பார்க்குறவன் என்ன நினைப்பான், உங்களை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களேன்னு. அதனால் சொல்கிறேன், விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்குன்னா அதை நிரூபியுங்கள். தனியாக நில்லுங்க, ஒரு தடவையாவது தனியாக நில்லுங்க. இப்போ 234 தொகுதியில் நின்றுட்டு அப்புறம் பேசுங்க, விஜயகாந்த் படத்தை போடலாமா வேண்டாமா என்பதை பற்றி. அப்போது தான் பிரேமலதா பேச வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து வருண்குமார் ஐபிஎஸ் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? நம்ம சீமானோட சண்டை போட்டார்ல அவரை திருச்சியிலேருந்து இப்போ மாற்றிருக்காங்க சென்னை சிபிசிஐ. சரியான முடிவு. ஏன்னா அதிகாரியாக இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதிகாரி பிரபலமே ஆகக்கூடாது. அதிகாரி பேர் பத்திரிக்கையில் அடிக்கடி வரணும்னு நினைக்கக்கூடாது. அதிகாரிங்கிறது, ஐபிஎஸ் அதிகாரிகள்ங்கிறது தன்னுடைய திறமையை மனசாட்சியுடன் விளம்பரத்தை தேடாமல் நாட்டுக்கு செய்யணும், பொதுமக்கள் பாதுகாப்புக்கு செய்யணும். இப்படித்தான் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இருந்தாங்க. அவங்க விளம்பரத்தையே விரும்ப மாட்டாங்க. வீடியோ எடுக்க வந்தால் போயான்னுருவாங்க, வீடியோலாம் எடுக்க வந்தால் பேசக்கூட மாட்டாங்க. அதுதான் உண்மையான அதிகாரி, விளம்பரத்தை விரும்பாதவன். இந்த ஆள் போயிட்டு வருண்குமார் போயிட்டு இந்த சீமானோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே திருச்சி கோர்ட்டுக்கு இவர் போய் நின்றுக்கிட்டு இவரே போயிட்டு புகார் கொடுத்த மாதிரி இங்கே போய் நிற்கிறார். அப்புறம் இப்போ போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போகிறார். சீமான் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நான் பேசலை. சீமான் எத்தனையோ விஷயத்தை பேசுவார். சில விஷயம் அடிப்படையில் தப்பான விஷயம் நிறையா இருக்கும், சில விஷயம் சரியாக இருக்கும். இவர் விஷயத்தில் அவர் தப்பாக பேசினார், அதெல்லாம் அது வேறு விஷயம். அரசு அதிகாரிகள் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும். அதனால் இப்போ தான் டிஜிபி அவர்கள் ஏற்கனவே கோபப்பட்டிருக்கிறார். இவர் என்ன இப்படி பண்ணுறார், நானே பேசியிருக்கேன், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிஜிபி. அதனால் சரியான முறையில் இப்போ சிபிசிஐடிக்கு அவரை மாற்றியிருக்கிறார்கள். அதனால் அவரை சொல்கிறேன், அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அரசியல்வாதியோட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குரிய தரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். வருண்குமார் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். அரசியல்வாதி அரசியல் ஸ்டண்ட்டுக்காக 1000 பேசுவார்கள். அதில் நமது தலையீடு, காவல்துறை அதிகாரிகளின் தலையீடு என்பது மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். அதில் போய் தலையிடக்கூடாது, அவர்களுடன் சண்டை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அருண்குமாருக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.
இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.